ஆல்ரைட். ஸோ என்ன மஞ்சள் கேள்வி தான் இருக்குது. ஸோ அதில் 21 பார்ப்போம். 21 எடுத்து சொன்னா கல்ல பாருங்கள், ஒரு கோபுரம்ல மறைத்துளி ஒன்று விழுகுதான். ஒவ்வொரு செகண்டில் மாராத்தினுடைய துளி ஓய்வுலேருந்து விழுகுதான். முதலாவது நீர்த்துளி தரையடையும் போது 4வது துளி விழுகுது. அப்போ இது கோபுரம்ன்ற உச்சியிலேருந்து விழுகுதோ. ஸோ இங்கே முதலாவது துளி இருக்குது, இங்கே 2வது துளி, இது 3வது, இது 4வது. ஸோ எல்லாம் சமனான தீனிவே சொல்லுவாங்க. வரைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒன்றும் நீங்கள் மதிப்போடவனே எல்லாம் சமனான தீனும். இப்போ இதில் விலையுள் இறைமயம் என்கிற சில தான் எனக்கு கருது. அப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு உயிர்ப்பிங்கள் இயக்கம் நடைபெறுற சந்தர்ப்பத்தில் சரி, நம்ம முதலாவது துளி தரையடையும் போது கொஞ்சம் முதலாவது நீர்த்துளி தரையடையும் போது 4வது நீர்த்துளி குழாயிலிருந்து வெளியேறுது. முதலாவது நீர்த்துளி வந்து தரையை அடைய சந்தர்ப்பத்தில், தரையில் வந்து உழுவ சந்தர்ப்பத்தில் இங்கே 4வது நீர்த்துளி குழாயிலிருந்து வெளியேறுது. அப்போ இது ஒரு குறிப்பிட்ட ஹைட் ஒன்றுக்குள்ளாக இது நடக்க போகுது. நான் இந்த ஹைட்டை நான் ஹெச்ன்னு சொல்லி இருக்கேன். இந்த ஹைட் எனக்கு தெரியாது. ஸோ நான் ஹெச்ன்னு சொல்லி நான் எடுக்க போகிறேன். அப்போ இப்போ உங்களுக்கு தெரியும், 4வது செகண்ட்ஸ்னா 3வது துளி வந்து தரையை அடைய சந்தர்ப்பத்தில் ஒரு வேகம் ஒன்று பெற்றிருக்குமே. 3வது துளி கீழே வந்து அடைய சந்தர்ப்பத்தில் ஒரு வேகம் ஒன்று அது பெற்றிருக்க போகுது. அப்போ நம்ம இது புயிர்ப்பிங்கில் இயக்கம்னு சொல்லி கருதுன்னு சொன்னா, அது புயிர்ப்பிங்கில் இயக்கம், இது ஒரு புயிர்ப்பிங்கில் இயக்கம்ன்றபடியால் இது ஒரு லிமிடேஷன் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், புயிர்ப்பிங்கில் இயக்கத்தில் முதலாவது பயணிச்ச தூரம், ஒரு பொருளோடு நாங்கள் புயிர்ப்பிங்கில் இயக்கத்தில் இருந்து விட்டோம்னு சொன்னா, முதலாவது செகண்ட் இப்படி T7 நோட்னு அடுத்துன்னு சொன்னா, T7 1ன்னு சொன்னா, இந்த முதலாவது செகண்ட் பயணிச்ச தூரம் வந்து 5 மீட்டர். அடுத்த 2வது செகண்ட் பயணிச்ச தூரம் வந்து 15 மீட்டர். 3வது செகண்ட் பயணிச்ச தூரம் வந்து சரி, 3வது செகண்ட் வந்து 25 மீட்டர். 4வது செகண்ட் பயணிச்ச தூரம் வந்து 35 மீட்டர். ஸோ இப்படி இது என்ன செய்ய போகுது, கூடி கூடி போகும். சரியா, இப்படி வந்து கூடி கூடி போகுது. அப்போ இங்கேயும் அதே கெப்லான்னு இது மெயின்டைன் பண்ணும். ஏன்னா புயிர்ப்பிங்கில் இயக்கம் சொல்ல படியாது. அப்போ இங்கே வந்து 5 மீட்டர் கேப் இருக்கும். இதுக்கும் இடையில 15 மீட்டர் கேப் இருக்க போகுது. இதுக்கும் இடையில 25 மீட்டர் கேப் இருக்க போகுது. இப்போ 2 திணிவாக கருதும். இந்த 2ஐயும் எடுத்தா இது 2ஐயும் விலையுள் இறைமயம் சரியா நடுவில் வரப்போகுது. ஐ மீன் மேலே இருந்து 2.5 மீட்டர். சரியா, இது 2ஐயும் எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல இறைமயம் சரியா நடுவில் வரப்போகுது. அப்போ இது வந்து தரையிலேருந்து நான் பார்த்தேன்னு சொன்னா 12.5 மீட்டர். நான் இதையும் கன்சிடர் பண்ணியேன். ஒன்றாக இதையும் கன்சிடர் பண்ணேன். இப்போ இதுவும் 2 mg, இதுவும் 2 mg. ஏன்னா ரெண்டும் மேலேயும் mg எடுத்தால விலையில் வந்து 2 mg வரப்போகுது. இந்த இடத்துல mg எடுத்துன்னு சொன்ன விலையில் வந்து 2 mg வரப்போகுது. அப்போ இது 2ஐயும் ஈர்வை மையம் வந்து இது 2க்கும் நடுவில் இருக்க போகுது. அப்போ இது 2க்கும் இடையில உள்ள கெப்பன்னு சொல்லி பார்த்தா இங்கே பாருங்க, இங்கே 15 மீட்டர், ஆனால் இங்கே 12.5 மீட்டர். இங்கே 12.5 மீட்டர். ஸோ இங்கே 2.5 மீட்டர், இங்கே வந்து 15 மீட்டர். அப்போ ஆல் டுகெதர் இது 2க்கும் இடையில வர கெப்பன்னு சொல்லி பார்த்து நீங்கள் எட் பண்ணினீங்கன்னு சொன்னா 30 மீட்டர்னு வரப்போகுது. அப்போ அப்படி ஈரமயம் இங்கே நடுவில் இருக்கு. 30 மீட்டர்னு சொன்னால் இது 2க்கு நடுவில் சரியா 25 மீட்டர், சாரி 15 மீட்டர். இங்கே அடியிலேருந்து 15 மீட்டர், மேலேருந்து 15 மீட்டர் வர மாதிரி இது விலையில் 4 mg அமைய போகுது. அப்போ விலையில் 4 mg இந்த இடத்துல அமைய போகுது. இது சரி, அந்த 2 mgல இருந்து 15 மீட்டர். அப்போ நான் கேட்ட தரையிலிருந்து, அப்போ தரையிலிருந்து இந்த ஈரமயத்துக்கான தூரம் என்று சொல்லி பார்த்தா 15 மீட்டரோட நான் கூட்டணும் 12.5 மீட்டர். ஸோ ஆல் டுகெதர் 27.5 மீட்டர் இருக்க போகுது. அப்போ தரையிலேருந்து இந்த ஈரமயத்துக்கான தூரம் என்று சொல்லி பார்த்தா 27.5 மீட்டர் இருக்க போகுது. ஸோ 4th ஆன்சர் இது கரெக்டாக இருக்க போகுது. இது புயிர்ப்பிங்கில் இயக்கத்தை பேஸ் பண்ணி கேட்ட ஒரு கேள்வி ஒன்று. சிம்பிளான ஒரு கேள்வி, மிச்சம் கஷ்டப்படவும் தேவையில்லை. புவியீர்ப்பு மையம் காணுது, நிகர்த்த சமாந்தர சில விலைகள் காணுது, கிளியராக இருந்துச்சுன்னா சரி. உங்களுக்கு தெரியும்,
ரெண்டு சமனான நிகழ்த்த சமாந்தர விசைகள் வந்துன்னு சொன்னா அதோட விளைவில் வந்து நடுவில் வரும். சரி, அதோட விளைவில் வந்து நடுவில் வரும். அந்த கான்செப்டை வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, இரு வாகனங்கள் வி எனும் கதையில் ஒரே நேரத்தில் குறித்த புள்ளியை கடந்து ஒரே திசையில் செல்கின்றன. 22ஆக அளிக்குவாங்க. அவற்றில் ஒன்று ஏனும் ஆர்முடுகளும் இயங்கும் அதே வேளை மற்ற ஏனும் அமர்முடுகளும் இயங்குது. ஓய்வடைங்க திருவாளுக்கான தூரம். ஓகே, இப்போ ரெண்டு வெஹிக்கிள் நடக்குங்க. ஒன்று வந்து ரெண்டும் வீண்ட வேகத்தோட இயங்குது. இது வந்து நான் சில ஏண்ட ஆர்முடோடு இயங்குது. இது வந்து வீண்டத்தான் ஏண்ட அமர்முடுகளோடு இயங்குது. அப்போ ஓய்வடைய சந்தர்ப்பத்தில் ரெண்டுக்கும் இடையில இருக்க தூரம் என்ன? சரியா, தூரம் என்ன? இதான் நீங்கள் கேள்வி. ஸோ இந்த சினாரியோ நாங்கள் ஒரு வீடி கிராஃபில் போடுவோம். நார்மலி நான் ஒரு வீடி கிராஃப் உள்ள ரெண்டையும் ஒரு கிராஃபில் வரைய மாதிரி போடுவேன். அப்போ ஒன்றாவது உள்ள வெஹிக்கிள் என்ன நடக்கும்னு சொன்னா இப்படி ஏன் ஆர்மலோட போயிட்டு இருக்கும். ரெண்டாவது உள்ள வெஹிக்கிள் என்ன நடக்க போகிறோம்னு சொன்னா சாரி, நான் போடணும் வீண்ஸில் வேகத்தில் இருந்து. ஸோ வீண்ட வேகத்துலேருந்து இவ்வளோ ஏன் ஆர்மலோட போயிட்டு இருக்கும். ரெண்டாவது வெஹிக்கிள் அதே வீண்டத்துலேருந்து அமரோட போயிட்டு இருக்கும். அப்போ இது ஓய்வுக்கு வர சந்தர்ப்பத்தை நாம பார்த்தா இந்த இடத்துல ரெண்டு பேரும் நிற்க போகிறாங்க. இது ஒரு வீடி கிராஃப்ல நான் எழுதிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல இருக்க போகிறாங்க. நான் இதுக்கு நேமோடு வச்சேன் எக்ஸ்ன்னு சொல்லி, இதுக்கு நேம் வச்சேன் ஒய்ன்னு சொல்லி. அப்போ எக்ஸ் இந்த இடத்துல இருக்க போகுது, ஒய் இங்கே இருக்க போகுது. அப்போ இப்போ எக்ஸ் போன தூரம் என்னன்னு சொல்லி கேட்டால் இந்த பரப்பு, எக்ஸ் போன இடப்பெயர்ச்சி வந்து இந்த பரப்பு, ஒய் போனது வந்து இந்த பரப்பு. அப்போ ரெண்டுக்கும் மேல கெப்புன்னு சொல்லி சொல்றது வந்து இந்த இந்த முக்கோணி, இந்த இருக்குது இந்த முக்கோணி தான் ரெண்டு கடையில் கெப்பாக இருக்க போகுதுங்க. அப்படி நீங்கள் அதில் பரப்பை கண்டீங்கன்னு சொன்னாலும் சரி, அப்படி இல்லாட்டி தனித்தனி பரப்பை கண்டு கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னாலும் சரி. சரியா, எனக்கு ரெண்டும் ஒரே திசையில் இயக்கத்தை நடக்குது. அப்போ தனித்தனி பரப்பை கண்டு நீங்கள் கழிச்சு விட்டுன்னு சொன்னாலும் சரி, இல்லை சொன்னால் இந்த டிரெக்டாக இந்த பரப்பு மட்டும் கண்டுட்டீங்கன்னு சொன்னாலும் சரி. ஓகே, இது ஒரு வே. அப்படி இல்லாட்டி இயக்க சமன்பாடை வச்சு செய்யலாம். இப்போ எக்ஸ் போன தூரத்துக்கு எனக்கு எஸ் சமன் வி வர்க்கம் சமன். ஓகே, இன்னும் வந்து ஆரம்ப வேகம் தெரியும், எனக்கு இறுதி வேகம் தெரியா, பட் ஆர்முடுகள் தெரியுன்றபடியால் ரெண்டும் ஒரே டைம்ல தான் மீட் ஆக போகுது. அப்போ மீட் ஆக ஒரே டைம்ல மீட் ஆக போகுது. உங்களுக்கு நீங்கள் டைமை சம்மந்தப்படுத்தாம போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இறுதி வேகம் தேவை இந்த இடத்துல. இது வந்து ஓய்வுக்கு வரப்போகுது. அப்போ இது ஓய்வடைய எடுக்க டைம் எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் வி சமன் யூ ப்ளஸ் ஏடியை வச்சு வை ஓய்வடைய எடுக்க டைமை காணிடும். என்ன சொன்னால் இறுதி வேகம் பூச்சியமாகுமே, ஆரம்ப வேகம் விஏ, விஓவை ஏன்னு சொல்லி வரப்போகுது. விஓவை ஏன்னு சொல்லி டைமில் இது ஓய்வுக்கு வரும். அப்போ இந்த டைம் பீரியடில் போன தூரம் என்ன சொல்லி எக்ஸை பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு சிம்பிளாக போடையிலும் எஸ்எம் யூடிப்ஸ் ஹாஃப் எயிட் இஸ்கான ஈக்குவேஷனை. அப்போ எக்ஸ் போன தூரம் தான் எக்ஸ்ன்னு எடுக்கேன். ஆரம்ப வேகம் வி, டைம் வந்து வி ஓவர் ஏ, இங்கே ப்ளஸில் வரப்போது ஹாஃப் ஏ இன்ட்டு வி ஸ்கேட் ஓவர் ஏ ஸ்கேட். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா இன்னொரு ஏ வெட்டப்படும். ஸோ இங்கே வி ஸ்கேடிங்கில் ஏ ப்ளஸ் வி ஸ்கேடிங்கில் 2a. அப்போ எட் பண்ணால் 3 வி ஸ்கேடிங்கில் 2aன்னு சொல்லி வரப்போகுது. இது எக்ஸ் போன தூரம். இதே y போன தூரத்தை நாங்கள் கன்சிடர் பண்ணினோம்னு சொன்னா இந்த இடத்துல எஸ்எம் யூடி ப்ளஸ் ஹாஃப் எயிட் ஸ்கேர் அதே ஈக்குவேஷனை தான் நாங்கள் யூஸ் பண்ணியேன். ஆனால் இது அமர் முடிக்கிட்டு போகுது. ஸோ கழிப்பட போகுது. அப்போ கழிப்படத்தில் இதில் தூரத்தை நான் எக்ஸ் ஒயின்னு சொல்லி ஓகே, நான் எக்ஸ் ஒயின்னு சொல்லி நான் எடுக்கேன். ஸோ எக்ஸ் ஒயின்னு சொல்லி எடுக்கிறதால இந்த இடத்துல எனக்கு வரப்போகுது அப்படின்னு சொன்னா ஆர்வேகம் வி, ஓகே, டைம் வி ஓவர் ஏ, பட் இங்கே மைனஸ் வரும், அமர் முடிக்கிட்டு போகுது ஏ இன்ட்டு வி ஸ்கேடிங்கில் ஏ ஸ்கேர். ஸோ அதே மாதிரி தான் வரப்போகுது. வி ஸ்கேடிங்லேயே மைனஸ் வி ஸ்கேர் 2a. ஸோ கழிச்சவங்களுக்கு விட வரப்போது வி ஸ்கேடிங்கில் 2a. இப்போ இது y போன தூரம். பட் அவனோட கேள்வியில் கேட்டது ரெண்டு கணக்கு வித்தியாசம், இந்த டிஃப்ரெண்ட் என்ன சொல்லி வித்தியாசம் அந்த இடைவெளின்னு சொல்ல நேரம் 3 வி ஸ்கேடிங்கில் 2aலிருந்து வி ஸ்கேடிங்கில் 2a நான் கழிச்சுட்டேன்னு சொன்னா எனக்கு வரப்போகுது வி ஸ்கேடிங்கில் ஏ
2 வி ஸ்கொயர் 2 எண்டு வரும், ரெண்டு விட்டுப்படும் வி ஸ்கொயரிங் எண்டு வரும். அப்போ ரெண்டுக்கு மேலே கெப்புன்னு சொல்லுவதுங்க வி ஸ்கொயரிங் ஏ இருக்க போகுது. சரியா, செகண்ட் ஆன்சர் கிளியரான ஒரு ஆன்சராக இருக்குது. இது நான் 2-3 வேங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த வே சூட்டபுளோ அதை நீங்கள் ஃபாலோ அப் பண்ணலாம். இட்ஸ் டசன்ட் மேட்டர். ஓகே, ஐ திங்க் இது கிளியர்னு சொல்லி நான் நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டனுக்கு போவோம். ஸோ 23 கொஸ்டனை பாருங்கள். ஸோ 23 கொஸ்டன் நான் நீங்கள் குடிச்சிருக்க படமெல்லாம் உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு சொல்லி நான் நினச்சேன். ஸோ இப்போ இந்த இடத்துல சமநிலை வாரத்தால் டி சமன் எம்ஜின்னு சொல்லி வரப்போகுது. சரியா, ஸோ இங்கே டி சமன் எம்ஜியாக இருக்க போகுது. அப்போ நான் எனக்கு தெரியும் 3 mg sin θன்னு சொல்லி 1.5 mgக்கு சமன். ஆக அந்த விசை வந்து இங்கால வர இந்த இழுவை டீயோட பெருசின்றபடியால் உரா விசை மேல் நோக்கி தாக்கும். இந்த பொருள் 3 mg வந்து சாதித்தோடனே கீழ் நோக்கி வலுக்க ஆரம்பிச்ச போகுது. அப்போ இது எல்லை சமனில் இருக்கிறதால எனக்கு சாம்பாடு யூஸ் பண்ணுன்னு சொன்னால் 3 mg sin θ டி ப்ளஸ் மியூவாக இருக்குது சமன். அப்போ 3 2 mg 6க்கு நான் போடல 3 mg cos 30. இங்கே நீங்கள் நிறைய பேர் மிஸ்டேக் விட்டுருப்பீங்க. 3 mg வரணும் இந்த இடத்துல, 3 mg cos 30. அப்போ ஸோ இந்த இடத்துல நானும் மார்க் பண்ணுறது நேரம் ரவுண்ட் இருக்குது. இங்கே 3 mg cos 30 சொல்லி வரணும். அப்போ இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மியூ வந்து 1/3 சொல்லி வரப்போகுது ஆன்சர். ஸோ மோஸ்ட் சிம்பிளஸ்ட் ரவுண்ட் வரப்போகுது. ஸோ ரெக்கார்டிங் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு, ஸோ இதை பார்த்து கிளியர் பண்ணிங்கன்னா சரி. டவுட்ஸ் இருந்தால் எனக்கு ட்ராப் பண்ணுங்கள். ஓகே, 24க்கு வாங்க. 24 வந்து சிம்பிளான ஒரு கேள்வி உண்டு, எந்த வித கஷ்டமும் இல்லை. இப்போ ஒருவேல் கடப்பர் 2 பொருள் 70 மீட்டர் உயரத்தில் இருந்து, அப்போ 70 மீட்டர் ஹைட்டில் இருந்து 2 பொருளை ஒன்று கொஞ்சம் செங்குத்தாக வர மாதிரி எரியாங்களாம். எரியப்படு ஏக்கமாக தரையடிக்க எடுத்த நேரம் T1 T2 ஆண்டா அதுக்கான டிஃப்ரெண்ட் வித்தியாசம் என்ன? அப்போ இப்போ நான் இந்த 30ன்னு சொன்னால் இந்த 30 ms சொன்னால் நிலைக்குத்து கூறு எடுக்கு. அது வரப்போது எனக்கு 30 sin 30ன்னு சொல்லி. ஏன்னா கிடையாது மறைச்சா கொஸ் 30 sin 30 ஹாஃபே. அப்போ எனக்கு இது 15 ms - 1ன்னு சொல்லி வரும். இந்த நிலைக்குத்து கூற நான் எடுத்துன்னு சொன்னால் கீழ் நோக்கி 30√3 கொஸ் sin 60ன்னு சொல்லி வரப்போகுது. அப்போ நான் அதை செஞ்சு காட்டியேன். 30/√3 sin 60. அப்போ sin 60ன்னு சொல்லி √3/2. அப்போ √3/2ன்றதால 30/√3 sin 60 √3/2. ஸோ இதை சால்வ் பண்ணாலுமே எனக்கு என்ன வரப்போகுது 15 ms - 1. அப்போ எனக்கு கேள்வி நல்லா ஈஸியாகிட்டு மேல் நோக்கி இது 15 போது கீழ் நோக்கி 15 போகுது. அப்போ தரையடிக்கிறது நேரம் T1 T2 நான் கண்டடிச்சுன்னா சரி. அப்போ நிலைக்குத்து இயக்கத்தை மட்டும் நான் இங்கே கன்சிடர் பண்ணி ஒன்றாவது அந்த 30 ms சொன்னேன் ஏன்னு சொல்ல பொருளை தானே சொல்லுவான். ஏக்கமாக பி தரையடிக்கிறது நேரங்கன்னு சொல்லி சொல்லுவான். அப்போ நான் T1 ஒன்று ஆக்கானேன். அப்போ T1 ஒன்று ஆக்கானதுக்கு அது மேல் நோக்கி இயக்கத்தில் இருக்குது. ஸோ பட் நான் என்ன கீழ் நோக்கி நிலைக்குத்துட பேஜுக்கு S = UT + ½ AT² ஈக்குவேஷன் நான் இன்னும் யூஸ் பண்ணுவேன். ஓகே, தென் இது வந்து கீழே போன தூரம் 70, ஆர்வை மேல் நோக்கி இருக்கிறதால 15t. இங்கே நான் கீழ் நோக்கி போட்டுக்கேன். ஸோ ப்ளஸ்லாம் வரும் ½ × 5t². சாரி 10t². அப்போ சால்வ் பண்ணி 5 வரப்போகுது. ஸோ எல்லாத்தையும் 5ஆல் நாங்கள் சுருக்கி விட்டோம்னு சொன்னால் 14 சமன் -3t ப்ளஸ் t வர்க்கம். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு t1 தான் கண்டுபிடிச்ச போகிறோம். t வர்க்கம்னு சொல்லுது t வர்க்கம் -3t ப்ளஸ் 14 சமன் 0. பட் எனக்கு என்ன தெரியான்னு சொல்லிச்சுன்னா டீயை பற்றி தெரியாது. ஸோ இந்த காரணியாக்கம் ஏலா. ஸோ காரணியாக்கள் எனக்கு கஷ்டம்ன்றபடியால் நாங்கள் வந்து சமன்பாட்டில் பிரதிக்குவோம். சாம்பாடுன்னு நீங்கள் ஓலோவில் படித்த சாம்பாடு ஒன்று ஞாபகமாக இருக்கும். x - b ± (b வர்க்கம் -4ac முழுவதின் கீழ் 2a). ஸோ இதில் போட்ட T1 வரப்போகுது. இதில் எனக்கு மைனஸ் ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா நேரம் மைனஸில் வராதுன்றபடியால் ப்ளஸ்ஸை மட்டும் நான் எனக்கு கன்சிடர் பண்ணியேன். ப்ளஸ்ஸை கன்சிடர் பண்ணால் -b 3. ஸோ ப்ளஸ் √ b வர்க்கம்னு சொல்லுறதுங்கன்னா 9 மைனஸ்னால் அது ப்ளஸ் ஆயிரும். ஸோ 14 × 4 a1 கீழே 2. ஸோ டைம் வந்து வரப்போகுது 3 ப்ளஸ்
9 + 14 தர 4 14 தர 4 சொல்லுறது வந்து உங்களுக்கு வரப்போ 56 56 9 65 ஓ 56 9 65 அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்கு 65 கீழே 2 இதுதான் உங்களுக்கு T1க்குரிய நேரமாக வரப்போகுது. இதே மாதிரி நான் T2க்குரிய நேரத்தை எடுத்துச்சுன்னா அதுக்கும் கீழ் நோக்கி போட்டணும். போட்டால் 70 இங்கே மைனஸ் வராது ப்ளஸில் வரும் 15T ப்ளஸ் ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் இந்த இடத்துல உங்களுக்கு வரப்போகுது 10T வரைக்கும். ஸோ இது நான் அடுத்ததுக்கு போடியேன், இது பிக்கு நான் ஏக்கு போட்டது. ஸோ இப்போ நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 14 சமன் 3T ப்ளஸ் 5T வரைக்கும், சாரி ப்ளஸ் T வரைக்கும், 5 வராது ப்ளஸ் T வரைக்குமா இருக்க போகுது, ப்ளஸ் T வரைக்கும். இப்போ இதையும் நீங்கள் அப்படி செஞ்ச சாம்பாட்டில் போட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு T2ன்ற டைம் வரும். எப்படின்னு சொன்னால் என்ன ப்ளஸ்ஸை தடக்கணும் மைனஸ் எடுக்கலாம், 3 மைனஸ் 65 முழுவதும் கீழ் 2 சொல்லி வரப்போகுது. 3 மைனஸ் 65 முழுவதும் கீழ் 2 சொல்லி வரப்போகுது. பட் அவன் கேட்டான் T1 மைனஸ் T2. அப்போ T1 மைனஸ் T2ன்னு சொல்லி நான் எடுக்க சந்தர்ப்பத்தில் இங்கே என்ன நடக்கும்னு சொன்னா 3 ப்ளஸ் 65 கீழ் 2 சரியா. ஸோ இங்கே மைனஸ் வரணும், இங்கே ப்ளஸ் வரணுமே. ஏன்னு நான் 65 பெருசுன்றதால் நேரம் வந்து நேர்ந்தபடியால் நீங்கள் சால்வ் பண்ணி 2 ஆன்சர் போகுது. அப்போ அதில் ப்ளஸ் ஆன்சரை மட்டும் நீங்கள் எடுங்க. ஏன்னா இங்கே 3 இருக்கிற நேரம் -3 தான் வரப்போகுது, இங்கே -3 வரப்போகுது, இங்கே +1 வரும் மைனஸ் வரும், மைனஸ் பொருத்தம் இல்லை, ப்ளஸ்ஸை மட்டும் அடிக்கும். -3 ப்ளஸ் 65 முழுவதும் கீழ் 2. ஸோ இந்த 65 கேன்சல் ஆகிரும். அப்போ இங்கே 3 2, இந்த இடத்துல ப்ளஸ் ஆகி 3 2 வரப்போகுது. ஸோ ஆல் டுகெதர் 3. அப்போ 2க்கும் இடையில ஏற்பட போகிற நேர தாமதம் என்னன்னு சொல்லி கேட்டால் 3 செகண்ட் ஆகிடும். சரியா. இப்போ இந்த அளவு இதை கஷ்டப்பட்டு காணணும்னு சொல்லி அவசியம் இல்லை, இதோட சிம்பிளாக ஷார்ட்டாக இதை முடிச்சிடும். எப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் நான் நெக்ஸ்ட் பேஜில் விளம்பரப்படுத்தேன். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல இருந்து நான் ஒரு பொருளை மேல் நோக்கி 15 இருக்கேன், ஒரு பொருளை கீழ் நோக்கி 15 இருக்கேன். இப்போ இந்த பொருள் மேலே அதிக புள்ளிக்கு பெய்துட்டு திரும்பிங்கனே 15 வரப்போகுது. அப்போ இது இந்த இடத்துல இருந்து கீழுக்கு போக எடுக்க நேரமும் இந்த 15 வந்த பிறகு இது போகிற எடுக்க நேரமும் சமன். அப்போ எக்ஸ்ட்ரா எடுக்க போகிற டைம்னு சொல்லுறது இந்த பொருள் மேலே போய் இங்கே நிற்க வரும். அப்போ 15 ms எரிஞ்சா அதிர்ப்புள்ளை அடைய எடுக்க நேரம் 1.5. 10 பிரிச்சா விட வருமே உங்களுக்கு வேகத்தை 1.5, மரம் ரிட்டர்ன் வரது 1.5. அப்போ ஆல் டுகெதர் உங்களுக்கு 3 செகண்ட். 3 செகண்ட்ல என்ன செஞ்சிடும் சொன்னா இந்த பொருள் இந்த இடத்துக்கு மரம் வந்துடும். அப்போ மரம் 15 கீழ் நோக்கி போகும். அப்போ உங்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகு இது இயக்கம் ஒரே இயக்கம். அப்போ இந்த 3 செகண்ட் தான் எக்ஸ்ட்ராவா இந்த பொருள் எடுத்திருக்கும். சரியா. அப்படி சிம்பிளா இந்த கேள்வி உங்களுக்கு என்ன செய்யணும் பிரேக் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் இது கிளியர்னு சொல்லி நான் நினைச்சேன். ஸோ அவ்வளோ லேசான ஒரு இது உண்டு இந்த இடம். ஸோ இந்த ஷார்ட் வே ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஃபைனல் 25th கொஸ்டினுக்கு வரேன். 25th ஒரு ஆப் ஒன்று இருக்கு, அது அந்த படத்தை வரைக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு. இப்படி ஒன்று இருக்க போகுது. இதில் இங்கே என்ன தெரியுமா செய்யலாம், ஒரு ஆப்ஜெக்டை யூண்டு செல்ல ஒரு வேகத்தோடு அனுப்புவான். இந்த ஆங்கிள் வந்து 30 பாகையில் இருக்குது. இது வந்து 22.5 மீட்டர். அந்நேரம் உங்களால் 20 கொடுத்து அப்போ உருளை காட்டப்பார் 30 பால் சாயல் உள்ள 25 மில்லியன் 30 சாயல் துள்ளி கொண்டு யூ தளத்தின் வழியை எங்குமாறு எறியப்படுகிறது. உச்சியின் விலை அதே உயரத்திலும் 20
இத்திரி தூரத்திலும் உள்ள கிடைப்பாய் மட்டுமட்டாக துள்ளி அடைகிறது. அப்போ யூட இழிவு பெருமானம் என்ன? அந்த உச்சிலேருந்து இது விலகி என்ன செய்யுதுன்னு சொன்னா மட்டுமட்டா அடையும். அப்படின்னு சொன்னா இந்த உச்சிலேருந்து விலகி இது இப்படி வந்து இந்த இடத்த லேண்ட் பண்ணுது. இதுதான் என்னோட கேள்வி. அப்ப இந்த யூண்ட வேகத்தை நாங்கள் அனுப்பினா இந்த இடத்துல அது யூண்ட வேகத்தோட வராது, ஒரு வீண்டு செல்ல ஒரு வேகத்தை தான் எடுக்க போகுது. அப்ப இந்த வீண்ட வேகத்தை நாங்கள் இந்த யுவத்தை கண்டுபிடிச்சோம். அந்த வீண்ட வேகம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். வீண்ட வேகம் உங்களுக்கு தெரியணுமா இருந்தேன்னு சொன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த சாயத்து வழியே தான் இது போகுது. அப்ப இந்த 30 பாகையோட தான் இந்த இடத்த விட்டு விலக போகுது. அப்ப இது 30 பாகையோட இந்த இடத்த விட்டு விலக போகுதா இருந்துன்னு சொன்னா எனக்கு எரியப்பாதையோட ஏங்கல் தெரியும். இது ஒரு எரியப்பாதை வரும், இப்படி சீரான ஒரு எரியப்பாதை வந்து இப்படி உள்ள போகுது. கிடை வீச்சு தெரியும். அப்ப நம்ம ஏற்கனவே எரியத்துல பார்த்துட்டோம், ஆர் சமன் யூ வர்க்கம் சைன் 2θ கீழே ஜி. இதுதான் கிடை வீச்சுக்கான சமன்பாடு. அப்போ கிடை வீச்சு என்ன தெரியும், 20√3 யூ வர்க்கம் சொன்ன இந்த இடத்துல வீண்ட வேகத்தோட போகும். ஸோ வி வர்க்கம், ஓகே, அந்த வி வர்க்கம் எனக்கு தெரியா. சைன் 2θ நான் இந்த இடத்துல போகணும் சைன் 60 பாக, ஏன்னா 30 பாக 2ஆல் பெருக்கினா 60 பாக கீழே 10. ஸோ எங்கால் பெருக்கி விடுங்க 200√3 வி வர்க்கம் எனக்கு தெரியா. சைன் 60 √3/2. அப்போ இந்த √3 கேன்சல் ஆகும். அப்போ இங்கால வந்து வி வர்க்கம் வந்து 400. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்த வேகம் வந்து 20 ms-1. வேகம் வந்து 20 ms-1. ஆனால் கேட்டால் யூண்டு செல் இடத்துல இருந்து வந்து வேகம் என்னன்னு சொல்லி. இப்போ இது 30 ஆக இது 22.5 இது நான் ஹெச்ன்னு எடுத்தா உங்களுக்கு தெரியும் ஹெச் வந்து 22.5 சைன் 30 இருக்கும். சரியா, ஹெச் வந்து 22.5 சைன் 30 இருக்க போகுது இந்த இடத்துல. ஸோ வெயிட் அ வைல், ஒரு நிமிஷம் இருங்க. சரியா, பட் இப்போ உங்களுக்கு அப்படியும் இல்லைன்னு சொன்னால் இதை இன்னொரு இது இந்த பொறுத்தவே இல்லை, இன்னொரு சிம்பிளான வேலை முடிச்சாலும் என்னென்னு சொன்னா சாயுதத்தின் வழியே இப்போ இது மேல் நோக்கி போகிற நேரம் வேற எந்த இதுவும் இல்லைன்னு சொன்னால் அந்த கேள்வி ஒப்பமான சாயுதம்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த பொருளில் ஜி சைன் 30 ஆர்முடுகள் அமர்முடுகிட்டு போகும். ஜி சைன் 30 அமர்முடுகளோட இது மேல் நோக்கி போகும். அப்போ நான் இப்போ இது இயக்கத்துக்கு சாய்தளத்தின் வழி எனக்கு ஃபைனல் வேகம் வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சக 2as ஈக்குவேஷன் யூஸ் பண்ணா இறுதி வேகம் 20. அப்போ வர்க்கிச்சா 400. ஆரம்ப வேகத்தை நாங்கள் கண்டுபிடிச்சோம். மேல் நோக்கி யூஸ் பண்ணோம், பட் அமர்முறை கீழ் நோக்கி தான் 2. ஜி சைன் 30 10 சைன் 30 வந்து ஹாஃப். எனக்கு ஜி சைன் 30 ஆரம்புறை இருக்கிறதால 10 ஹாஃப். அசைஞ்ச தூரம் 22.5. ஸோ இங்கே 400 இங்கே யூ வர்க்கம். இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 225. ஸோ ஃப்ரம் ஹியர் ஒன்வர்ட்ஸ் நீங்கள் யூ வர்க்கத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா 625. அப்போ யூன்னு சொல்லுவது 25 ms-1. அப்போ நாங்கள் 25 ms-1 துள்ளிய அனுப்பினால்தான் இது இன்னைக்கு போய் 20 ms எரிய பாயிலும் இந்த இடத்த மட்டுமட்டா அடைய போகுது. ஸோ இதுக்கு 5th ஆன்சர் நல்லா கிளியராக இருக்குது. ஸோ ஈஸியான ஒரு பேப்பர் ஒன்று இந்த FWC, அவ்வளோ ஹார்டுன்னு சொல்லுறதுக்கு இல்லை. ஸோ நீங்கள் எல்லாம் உங்களோட மிஸ்டேக்ஸை ஃபைண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ வந்து மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.